ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு வாரம்னா நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். அதனால் நம்முடைய வார பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை ஒரு வாரத்திற்கான பலன். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் முதல்ல கிரக நிலைகளை பார்த்துட்டு பலன்களை போவோம். கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் குரு புதன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி வக்கரத்தில் இருக்கார். இனி இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். என்னென்னா அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கும் இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்குது. சாதகம்னா எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். லைஃப்பில் உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் எய்ம் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய தேடுதல் என்பது இந்த வாரம் வைங்க. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இல்லை. பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். பிஸ்னஸில் சம்பாத்தியம் கொஞ்சம் கம்மி, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கரியரில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நல்லா வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த சர்வீஸில் இருந்தாலும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குழந்தைகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், இது அத்தனையும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது ஆடி கடைசி இந்த வாரம். ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ, பிரேக்கப் ஆகிருக்கோ, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு வயதுக்கு மூத்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை. ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஏஜுக்கு மேலே டிஃப்ரென்ஸாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அவங்களுடைய அன்பு, ஆதரவு, அவங்களுடைய அட்வைஸு இதெல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரத்திலே உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும்.
லைஃப்பில் நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த சம்பாத்தியங்கள் எத்தனை பேருக்கு கையில் நிற்கும்னா பெரும்பாலும் இல்லை. பட் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்பு ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரமாக இது இருப்பதால் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயத்தில் உங்களுக்கு வருமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஸ்கில்டு லேபர்ஸை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, வேலையை விட்டுட்டு வெளியில் வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்லா இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வேலை இருக்குது, பெரிய லெவலில் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன், ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனை ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியும் மகா கணபதியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே இந்த வாரமும் 3 கிரகங்கள் இருக்கிறது. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கோம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கான பிளானிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வெவ்வேறு இடத்துல யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்கும். ஃபினான்சியலாக இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. பட் வருமானங்கள், செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷன், கரியர், ஒரு பக்கம் சனி வேலையில் வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது. பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுவது, அல்லது விஆர்எஸில் வர்றது, அல்லது லே ஆப்பில் இருக்கிறது, இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை உருவாக்குவதற்கான வாய்ப்பு. 2 மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இதுலேருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதான் அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த ஜாப்பில் இருந்தாலும் ரசித்து பண்ணுங்கள், ஒபே பண்ணுங்கள், மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவ்வளவு இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். சுமாரான பலன் தான். இந்த வாரம் முழுவதுமே முருகனையும், இந்த வாரத்தில் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமே 12ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாரமாக இருக்குது. இதுக்கு தீர்வாக குழந்தைகளுக்காகவோ அல்லது உறவுகளுக்காகவோ அப்பாவுக்காகவோ செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய மற்ற தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை
வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் லோன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் அவசியம் இருந்தால் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸுமே இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதுக்காக பிஸ்னஸில் லாபம் இல்லாமையும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் எவ்வளோக்கு இருக்கோ அதை காட்டிலும் செலவுகள் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா நார்மலாக தான் இருக்குது. நல்லா புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். யாரையாவது நம்ம நம்பி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துகிறீங்களோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. நல்லா வேலையிலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் பெருமாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வாரம் நல்ல இடத்துல இருக்கார். நல்ல இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள். அந்த ஆசைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. வருமானங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் செலவுகள் அதற்கு மேலே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது. உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத பயணம் வேலையின் நிமித்தமாக அந்த ட்ராவல் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், விசா வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வருமா வராதான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரம் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. பிஸ்னஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வழங்கங்கள்லேயும் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் சுமாரான பலன் தான். எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். இல்லைன்னா வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வருமானங்கள், முதலீடுகள், செலவினங்கள் ஆகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சை யாரெல்லாம் தொழிலாக வச்சிட்ருக்கீங்க நல்ல ஏர்னிங் இருக்குது. ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு.
ஆக நல்லா சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வாழ்க்கையில் நிறையா நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற டெம்டேஷன் வேண்டாம். உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகளை அடக்கி வாசிங்க. அந்த உணர்வுகள் எதனால் வர்றதுன்னா, ஒன்று காதல் விஷயங்கள், இன்னொன்று தேவையில்லாத ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது கேஷினால் காசை வர்றதா இருக்கட்டும், இதிலெல்லாம் பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, பட் வேலையிலையுமே பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, பட் எஃபர்ட் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். எதிர்பாராத பண வரவு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது, பேச்சை குறைங்க. பேச்சினால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, டூர் இருக்குது, இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியும். நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி மேரி லைஃபாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையும் நடராஜரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தகவல் தொடர்பு சாதனங்களில் உங்களுடைய மனம் ஈடுபாடு அதிகமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். வராத அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பணங்கள் வரும். அல்லது அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, 8ல் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை என்பது, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த வாரம் ஹை லெவலில் இருக்குது. அடைக்க வாசிங்க. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் இந்த வாரம் வேலையில் எஃபர்ட்டை கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நன்மை. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய ப்ராஃபிட்டபுளாக இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹாப்பி மேரி லைஃபாக இல்லை.
ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நம்ம இருக்குது. அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. அல்ல எல்லா விஷயத்துலேயும் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் அதே போல் சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியை கிரகங்கள் பார்க்குறது விசேஷம். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதெல்லாம் லைஃப்பில் முதல்ல செய்யணுமோ அல்லது எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. முதல்ல தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அது கொஞ்சம் குறைவாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பி மேரிலாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அதோட பெரிய லெவலில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சனி குரு பார்க்குறது என்னெல்லாம் ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி வேலையில் இருக்கேன். நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கரியர் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்க அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உண்டு. பட் வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடைக்கி வாசிங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியை கிரகங்கள் பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் விசேஷம், நன்மை. பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு அல்லது 2 பேருக்கு யாருக்காவது ஒரு அளவுக்கு வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேங்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு. ஏதாவது இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் பெற்றுக்கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு முக்கியம். இல்லைன்னா பிரச்சனைகளை தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்பாவுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ உறவுகளுக்காகவோ செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரு, ரேஷு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் அதில் நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாரமாக உண்டு.
உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வயதுக்கு மூத்த உறவுகள், உங்களுக்கு வயதுக்கு மூத்த நட்புகள், இவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், நன்மை அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரனுடைய நட்சத்திரம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதுமே பெண்கள் விஷயத்தில் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியில் சனி இருக்கார். ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். சனி உங்களுடைய ராசியிலேருந்து பார்த்தா யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்ல. அதே சமயத்தில் யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் 5ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை அதையும் மீறி வேலையில் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்கள் ஜாபில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. வீட்டில் இது ஆடி மாதமாக இருந்தாலும் எதிலையாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கெஸ்ட்டு யாரோ வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இதெல்லாம் ஃபேவரபிள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் கலைத்துறையால் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எதிர்பாராத ட்ராவல், அதற்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் இடங்கடை வாங்குறதுக்கான வாய்ப்பு, இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, இது ஆடி கடைசியில் இருந்தாலும் வீடு வாங்குவதற்கோ, வீடு கட்டுவதை ஆரம்பிப்பதற்கோ அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறைஞ்சபட்சம் இந்த வாரத்தில் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட தூர கனவு நினைவாவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தால் நல்லபடியாக அது நிறைவேறுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வாரியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.